ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குப்பா, என்னப்பா இப்படி ஆடுறாங்க, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான், கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி வெல்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர், முன்னாள் கேப்டனுக்குன்னு சொல்லாங்க மிஸ்பா பார்த்தீங்கன்னா, சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தான் தான் நடக்குது, ஆனால் இந்தியா தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமே ஒரே அதிர்ச்சியில் இருக்குது. அவர் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இப்போ சமீபத்தில் ஒரு அதிரடியான ஒரு சீரிஸ் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லாங்க. 3-0ன்னு சொல்லிட்டு ஒயிட் வைஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அணியை. அதெல்லாம் பார்த்த மிஸ்பா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு ஆபத்தான அணியாக இருப்பாங்க, கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் நீங்கள் இந்திய அணி பார்க்க வேண்டிய அணியாக வருவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட குவாலிட்டி இருக்குது. 2023 நடந்த 50 உலகக்கோப்பையில் கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கான நிறைய வாய்ப்பு தகுதி இருந்துச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா கடைசி நேரத்தில் வந்து வீழ்த்தினாங்க. அதெல்லாம் ஒரு தோல்வியாக எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க அந்த சீரியஸ் டோர்னமெண்ட்டை செம்மையாக விளையாடினாங்க. சாம்பியன் ட்ராஃபி இப்போ அது போல தான், 5 போட்டி தான் அவங்க விளையாடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த 5 போட்டி கரெக்டாக பண்ணிட்டா கண்டிப்பாக இந்திய அணி கோப்பையை தூக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போவாங்க. பாகிஸ்தான் அணியும் நல்லா தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் ரொம்ப புவராக இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். போலிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ் இல்லை, அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு. கண்டிப்பாக என்ன கேட்டால் இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தானை விட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் பார்த்தீங்கன்னா மிஸ்பா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் உண்மையாக குவாலிட்டி பற்றி சொல்லியிருக்காரு. இல்லை பாகிஸ்தான் வீரர் மேலே எதனா கானில் இருக்காரான்னு ஒன்றும் புரியல. பட் அவர் சொன்னது கரெக்டுங்க. ஏன்னா ஒரு பாகிஸ்தான் வீரராக இருந்தாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அது நல்லா இருக்குது. ஏன்னா இந்தியா அந்தளவுக்கு உண்மையாக ஒரு குவாலிட்டியான அணி இருக்குங்க. ஒரே ஒரு மிஸ் அவுட், ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவன் ஜஸ்பிரீத் பும்ரா ஜெசிபாய் அவர் இல்லை அணியில், அதுதான் ஒரே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் கண்டு இருந்திருந்தா கோப்பா இந்தியாவுக்கு தாப்பான்னு சொல்லிட்டு அடித்து சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங் லைனப் இந்திய அணி. ஸ்பின்னர்ஸ் ஓகே, பட் சீமஸ் தான், முகமது ஷமி இருக்கார். அவர் கூட அந்த பழைய ரிதம், அந்த 2023 வந்த ரிதம் இன்னும் வரல. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அவர் அந்த ஃபார்ம் வரணும். ஹர்தீப் சிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் நல்லா போடுறாரு. அஸ்வித் ராணா கூட நியூ பாலில் நல்லா போல், இந்த மிடில் ஓவர் டெத்தில் சூப்பராக போகிறாரு. அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கலந்த அணி எடுத்துகிட்டு போகிறாங்க போலிங் யூனிட். பார்க்கலாம் பொறுத்து நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் அனல் பறக்கிற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பேட்டிங்க்கு குறையே இல்லைங்க. ஓப்பனிங் ரோஹித் சர்மா தான் போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, கம்பேக் குத்தர் ஒரு 100 அடிச்சு. அப்புறம் நம்ம கில்லு 3 போட்டி சரியாக விளையாடி சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஸ்கோரில் எடுத்துனார். அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி 50, ஸ்டேஸ் ஐயர் சொல்ல தேவையில்ல, மிஸ்டர் கன்சிடர்னு சொல்லலாம் வராங்க. எல்லா மேட்சும் ஆடுவார். நல்ல ஒரு அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அடித்துக்கான தகுதி எல்லாம் இந்திய அணிக்கு இருக்குது. பொறுத்து பார்க்கலாம். பாகிஸ்தான் வீரரே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. வேறு என்னங்க வேணும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணுவாங்களா சாம்பியன் ட்ராஃபியில், அதுவும் துபாயில் போயிட்டு? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.